வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல நெய்க்காரப்பட்டி தயிர் குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம குக் வித் கோமாளி ஷோல அஸ்வினும் சிவாங்கியும் சேர்ந்து பண்ண டிஷ்ஷு. இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு நல்லா புளிக்காத தயிர் எடுத்து வச்சிருக்கேன். காய்கறிகள் நம்மளுக்கு என்ன தேவையோ போட்டுக்கலாம். நான் பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். தேங்காய் கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 15, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 5, ஒரு பெரிய பச்சை மிளகா. ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, பெருஞ்சீரகம், கசகசா 3 1 டீஸ்பூன், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய். ஃபஸ்ட்டு நம்ம காய்கறிகளை ஒரு குக்கரில் வேக வச்சுக்கலாம். குக்கர் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகளோட காலிஃப்ளவர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகள் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டால் போதும், காய் நல்லா வெந்துடும். இப்போ காய் வேகிற டைமில் நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் அனீஸு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மசாலா பேஸ்டில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதனால தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விடலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாவே இன்னொரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் குருமா. நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை சேர்த்துடணும். தயிர் நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த கர்ட் குருமா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. சப்பாத்தி, பூரிக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ணி சேர்க்கணும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ கடைசியாக மறுபடியும் உப்பு செக் பண்ணிக்கலாம்.
இந்த குருமாக்கு நம்ம தக்காளி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த தயிரில் உள்ள புளிப்பே போதும். இதுலேயுமே நம்ம கடைசியாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். நான் வந்து தயிரோட புளிப்பே போதும்னு சொல்லி ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நெய்க்காரப்பட்டி கர்ட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.